டிவிக்கு வந்து முடிவோடு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் செக்மேட் செந்தில் பாலாஜிக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதோட வேறு அப்படிங்கிறது பார்த்தா செந்தில் பாலாஜி தான். ஒரு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மேலே போட்ட வழக்குகள் தெரியும். ஒரு தடவை பிடிச்சிட்டு அவர் மேலே அடுத்தடுத்து கேஸ். ஸோ இப்போ உள்ளே வச்சதுக்கப்புறம் எத்தனை கேஸ்னாலும் நம்மளால் இவர் வெளியே விட்டோம்னா நல்லது இல்லைங்கிற முடிவில் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கைது மட்டும் இந்த டிவி அரசு மட்டும் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடே கொண்டாடும் அப்படிங்கிறது தான் இதில் அவங்களுக்கே தெரியும். இந்த ஒரு வழக்குங்கிறது வந்து மு.க. ஸ்டாலின் கைது, உதயநிதி ஸ்டாலின் கைது, எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, இதை விட ரொம்ப முக்கியமான கைது செந்தில் பாலாஜி. முதல்வர் போயிட்டு இப்போ கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும்போது கூட மு.க. ஸ்டாலின் வந்து உடனே ஒரு முட்டுக்கட்டை போடுறது, கர்நாடகா போகக்கூடாது, கர்நாடகாவில் போய் பேசக்கூடாது, பேசி இந்த விஷயத்தை முடிக்க முடியாது, இது நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் தான் முடிக்கணும் அப்படிங்க. ஏன் இந்த 5 வருஷம் இவங்க பண்ணல? நான் நிறைய லீடர் என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் பேசினா தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவாயிடும், நம்ம ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா அப்படின்னு எல்லாம் கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஆனால் அதில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு முறை போய் பேச்சுவார்த்தை நடத்தினார், நமக்கு வந்து அதுக்கான தண்ணீரை வந்து திறந்து விட்டாங்க. பேச்சுவார்த்தையில் என்ன இருக்க போகுது? ஏன் தலைக்குனிவு? இந்தியா தானே. இந்த பிரச்சனையே இப்படி தான் இவங்க தோன்றது. இந்தியா அப்படின்னு தானே பார்க்கணும். கரெக்டு தானே? ஏன்னா பாகிஸ்தான் கூட போய் இது பண்ணுறாரு. கர்நாடகா அப்படின்னு குடும்பத்தில் ஒரு குடும்பம், கரெக்டு தானே? அண்ணன் தம்பி, மாமா மச்சான், அந்த மாதிரி தானே இது. நிதியமைச்சர் மரியா வில்சன் சொன்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஊழல் பட்டியலை வந்து சொல்ல போகிறேன். இதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும்? ஏன்னா எதிர்க்கட்சியாக செயல்படுறதுல திமுக சிறந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி எப்போ எந்த இடத்துல வெளிநடப்பு பண்ணணும்? முதல்வர் பேசும்போது வெளிநடப்பு பண்ணுவோமா, இல்லை ராஜ்மோகன் பேசுகிறது பயங்கரமாக இருக்குது அப்போவே ஓடிடலாம்? கேரளா வந்து கெஞ்சிட்டு இருக்குது முதலமைச்சருக்கு. இப்போ கோரிக்கை வச்சிருக்கிறாங்க என்னன்னா, அவங்க ஊர்களில் வந்து சாலை வந்து நவீனமயப்படுத்தி நல்லா டெக்னாலஜிக்கலாக பயன்படுத்த போகிறோம். சாலைகளே ஒரு உயர்தரமாக பண்ணுறாங்களாமா. அதுக்கு ஜல்லிக்கற்கள் வந்து எங்கேருந்து வேணுமா, தமிழகத்துலேருந்து தடையின்றி வரணுமா. அங்கே இல்லாத மழையா அங்கே இருக்குது. இதெல்லாம் பழக்கி வச்சது யார்? இந்த திமுக. ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஊடகவியலாளர் வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நவீன். திரு செந்தில் பாலாஜி இந்த கேஸில் விடுற மாதிரி தெரியல சார். ஏதோ ஒரு கேஸ் வந்து அவர் மீது வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு கூட அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து சோதனை நடத்தி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இது என்ன கேஸ் சார்? டிவி கேஸ் சார்பாக பயங்கர கரெக்ட். இப்போ டிவிக்கு வந்து முடிவோடு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் செக்மேட் செந்தில் பாலாஜிக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதோட வேறு அப்படிங்கிறது பார்த்தா செந்தில் பாலாஜி தான். எந்த ஒரு வகையிலையாவது அவரை பிடிச்சோன்னா அடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் பல குண்டாசை அவர் மேலே போட முடியும். ஏன்னா இவங்க ஒரு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மேலே போட்ட வழக்குகள் தெரியும். ஒரு தடவை பிடிச்சிட்டு அவர் மேலே அடுத்தடுத்து கேஸ். ஸோ இப்போ உள்ளே வச்சதுக்கப்புறம் எத்தனை கேஸ்னாலும் நம்மளால் இவர் வெளியே விட்டோம்னா நல்லது இல்லைங்கிற முடிவில் இருக்கிறாங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் சார்ந்து இப்போ டாஸ்மாகல்லையுமே வந்து ரைடு போயிட்டுருக்குறாங்க. அவரோட பூர்வீக வீட்லேயுமே ரைடு போயிட்டுருக்குறாங்க. ஏதாவது ஒன்று சிக்கிச்சுன்னா நிச்சயமாக அவ்வளோதான் செந்தில் பாலாஜி கைது மட்டும் இந்த டிவி அரசு மட்டும் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடே கொண்டாடும் அப்படிங்கிறது தான் இதில் அவங்களுக்கே தெரியும். இந்த ஒரு வழக்குங்கிறது வந்து மு.க. ஸ்டாலின் கைது, உதயநிதி ஸ்டாலின் கைது, எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, இதை விட ரொம்ப முக்கியமான கைது செந்தில் பாலாஜி. ஏன்னா அந்த செந்தில் பாலாஜி கைதை வந்து தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. தமிழக அரசு இதை நிச்சயமாக செய்கிறதுக்கு வெறிகொண்டு இருக்கிறாங்க, செய்வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மின்துறை அந்த ஹார்ட் டிஸ்கில் காணா போகும்போது அவர் பேர் அடிபட்டுச்சு. அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள் பேரம் பேசின வழக்குலையும் அவருடைய பேர் அடிபட்டுச்சு. இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழக அரசும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஏன் ஒரு சரியான ஆதாரம் அவருக்கு சிக்கல், அவருக்கு எதிரான ஆதாரங்கள்? சித்து விளையாட்டு தான். ஏன்னா ஒரு அரசு அவங்க 5 வருஷம் ஆட்சியில் 5 ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்பும் அவர் வந்து அதிமுக சார்பில் அரசு இது பொறுப்புலலாம் இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கையில் வந்து நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. எப்போவுமே சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறது, ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதெல்லாம் அதுதான். இந்த உள்ளாட்சி தேர்தல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியம்.
அதை உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் அரசு பணியாளர்களை வந்து சரி பண்ணணும். இந்த உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய அந்த கவுன்சிலர்கள், அரசு பணியாளர்கள், இந்த அதிகாரிகள், இவங்க 2 பேரையுமே களை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இவங்களை சரி பண்ணணும். இந்த உள்ளாட்சி தேர்தல் மிக முக்கியம். தமிழக மக்கள் இங்கே ஊழலற்ற ஆட்சி வேணும்னா நிச்சயமாக இந்த உள்ளாட்சி தேர்தலை சரி பண்ணணும். இதை சரி பண்ணிட்டா அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இதில் அதுக்கப்புறம் தான் கை வைக்க முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு கை வச்சோன்னா பல பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி கையில் அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு துறையிலையுமே உள்ள என்ன விஜய் என்ன பண்ண போகிறாரு, எங்கே போக போகிறாருங்கிறது முதற்கொண்டு செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் வர்ற அளவுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. எவ்வளோதான் தாவேக அரசு சுதாரித்து செயல்பட்டாலும் உள்ளே இருக்கக்கூடியது முழுக்க நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. திமுக ஆதரவு, அதில் செந்தில் பாலாஜியோட ஸ்பை அதிகமாக இருக்கிறாங்க. அதை தாண்டி அவர் வந்து கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கைது பண்ணுவதற்கு நல்ல ஒரு ரீசன் வேணும், நல்ல ஒரு வழக்கு வேணும். அந்த வழக்கை தான் நல்லா தேடிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் இந்த இப்போ ஒரு துடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, கரூர் அரசு வேலை கொடுத்த இதுக்கு வந்து ரொம்ப துடிக்கிறாங்க. இது வந்து மாணவர்களுக்கான வேலையை பறிக்கப்பட்டதுன்னு. அவர் மேலே இருக்கக்கூடியதே வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய மோசடி வழக்கு செந்தில் பாலாஜி மேலே. அப்போது நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஊராக என் கவுன்சிலரே ஒரு 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறான் ஒவ்வொரு ஊருக்கும். அப்போ இவர் அமைச்சர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? அது இவர் மேலே தான் மெயின் வழக்கு இருக்குது, இவர் மேலே KN மேலே இருக்குது. அப்போ இந்த மாதிரி படிக்கிற இவங்களாதும் டேரெக்டாக கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மாணவர்களை படிக்க வச்சு பல வருடமாக காத்திருக்க வச்சு போய் தேர்வு எழுதி ரிசல்ட் காத்திருக்கும் போது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம பணத்தால் உள்ளே போகிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசம், இது எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ பெரிய குற்றம். அப்போ இந்த குற்றங்களை பண்ண செந்தில் பாலாஜிகள்லாம் வந்து எப்படி, இவங்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையே இல்லை. அந்த வேலைவாய்ப்பு மோசடி வழக்கு வந்து துரிதப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அது சார்ந்து ஆதவ் அர்ச்சனா இப்போ சைலண்டாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். செந்தில் பாலாஜியை வேற இருக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறதே ஆதவ் அர்ச்சனா தான். அவருமே சில டீம்கள் வச்சு நம்ம செந்தில் பாலாஜியோட வேலைவாய்ப்பு மோசடி, இந்த கரூர் வேலைவாய்ப்புக்கு தானே செக்மேட் வைக்கிறீங்க, அப்போ நீங்கள் வேலை மோசடியில் வாங்கி பண மோசடி பண்ணதிலெல்லாம் நாங்கள் அதை செக்மேட் வைக்கிறோம்னு சொல்லிட்டு தீவிரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் ஊழல் வந்து எவ்வளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. பட் அந்த வழக்கு நிச்சயமாக அவர் மேலே ஒரு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாமா? கூடிய விரைவில் தாவேக்காக ஒரு நல்ல செய்தியாக அது இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு புறம் வந்து மேகதாது இஷ்யூ அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து இது பெரிய அரசியலாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. கர்நாடகாலையும் அதே மாதிரி வந்து அந்த டிஸ்கஷன் போகிறதா இருக்கட்டும், அவங்களும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இது தாவேக அரசுக்கு எந்த மாதிரியான சவாலை கொடுக்கும்? தாவேக அரசுக்கு இது வந்து எந்த ஒரு அரசு வந்தாலும் சவால். ஏன்னா கர்நாடகா இப்போ நம்ம வந்து தண்ணிக்காண்டி எப்படி துடிக்கிறோமோ அதே தான் அங்கே உள்ள மக்களும் துடிப்பாங்க. இதை மத்திய அரசு வந்து சரியான முறையில் 2 பேருக்கும் சமமாக பண்ண வேண்டியதும் இதே மாதிரி தான் 2018 நினைக்கிறேன். அங்கேயுமே வந்து உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி பார்லிமெண்ட்டத்தில் வந்து பேசியிருந்தாங்க. அதுலேயுமே இந்த புதுச்சேரி, தமிழகம், கர்நாடகா எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து ஒரே கோணத்தில் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயப்படி இப்போ தமிழ்நாடு வந்து இன்னும் அதுக்கு ஆதரவு கொடுக்க போகிறது கிடையாது. இப்போது இவங்க போயிட்டு முதல்வர் போயிட்டு இப்போ கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும்போது கூட MK ஸ்டாலின் வந்து உடனே ஒரு முட்டுக்கட்டை போடுறது, கர்நாடகா போகக்கூடாது, கர்நாடகாவில் போய் பேசக்கூடாது, பேசி இந்த விஷயத்தை முடிக்க முடியாது, இது நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் தான் முடிக்கணும் அப்படிங்க. ஏன் இந்த 5 வருஷம் இவங்க பண்ணல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். நேரில் போய் சந்திக்கிறது, எதிரியாக இருந்தாலும் நேரில் சந்தித்து நல்லா பாசமும் அவங்களுக்கு தேவையான என்ன, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்களோட கோரிக்கை என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எவ்வளோ நீர் தேவை, இங்கே எவ்வளோ நீர் வேணும், அங்கே எவ்வளோ மழைக்காலத்தில் எவ்வளோ நீர்கள் வருது, எல்லாத்தையுமே வந்து ஒரு சரியான ரிப்போர்ட்டே இல்லை தமிழக அரசில். அதுதான் இப்போ விஜய்க்கு தேவை, முதல்வர் விஜய் அவர்களுக்கு. ரிப்போர்ட்டு ப்ராப்பராக இல்லை. இதுக்கு முந்தைய எடப்பாடி அரசாக இருந்தாலும், அதிமுக அரசாக இருந்தாலும், திமுக அரசாக இருந்தாலும் சரி, மேகதாது விஷயத்தில் சரியான ரிப்போர்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து மேகதாது விஷயத்துக்கு வந்து துரிதமாக இதுவரைக்கும் செயல்பட்டதில் அவங்க இருக்கும்போது கொஞ்சம் விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ அதுக்கு பிறகு இதை வந்து கைவிடப்பட்டது. அதேமாரி திமுக வந்ததுக்கப்புறம் அந்த மேகதாதுங்கிற விஷயத்திலே கவனம் இல்லை. அவங்க முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படி இப்படி நிறைய திட்டங்களை விளம்பரங்களாக தான் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கான எந்த ஒரு ரிப்போர்ட்டுகளை இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து மதுரைக்கும் வந்து மெட்ரோ வந்து கிடைக்கல. அது கிடைக்காம போனதுக்கு அந்த திமுக அரசு தான் காரணம். ஏன்னா ரிப்போர்ட் எவ்வளவு பயணிகள் வருவாங்க, எவ்வளோ பேர் போகணும் வரணும், இதில் எவ்வளோ ரெவென்யூ கிடைக்கும், இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே அங்கே போக்குவரத்து, பேருந்து டிக்கெட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும், மக்கள் கணக்கெடுப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுக்கணும். மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் எல்லாமே அறகுறையாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. மக்கள் தொகை இப்போ இருக்கக்கூடிய பஸ் டிக்கெட் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிற எந்த ரிப்போர்ட்டும் ப்ராப்பராக. அதே மாதிரி மெட்ரோ அது கைவிட்டது மாதிரி தான் மேகதாதுங்கிறது வந்து உயிர் நாடி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு. அதுலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அசாதாரணமாக இருந்திருக்கிறாங்க.
ரிப்போர்ட் எதுவுமே இல்லை, ப்ராப்பராக இல்லை. ஒரு போய் மத்திய அரசிட்ட போய் ஒரு விஷயத்தை இந்த மேகதாது கர்நாடகாவும் தமிழகம் சேர்ந்து பேசினாலும் கர்நாடகாவால் சொல்ல முடியும் எங்களோட மக்களுக்கு இந்த நீர் பற்றாக்குறை இருக்குது, குடிநீர் பற்றாக்குறை இருக்குது. அவங்க சொல்ல பெங்களூரு எவ்வளோ பாதிக்கப்படும், பெங்களூரு இந்தியாவோட முதன்மை ஒரு நகரமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எல்லா தமிழ்நாட்டிலேருந்து கேரளா டெல்லி எங்கே இருந்தனாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்படாமல் இருக்க குடிநீர் வேணும் அப்படிங்கிற அளவில் எவ்வளோ தேவைங்கிறத அழகாக வச்சுருக்கிறாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த தகவலை தாவேக அரசு சேகரிச்சுட்டு வராங்க. ப்ராப்பரான ரிப்போர்ட் இருந்தால் அந்த மேகதாதுவை தட்டி வீசுவாங்க. இது வந்து ஒரு ஜெயலலிதா ஒரு கட்டம் முன்னெடுத்து வச்சதுக்கே அவங்களுக்கு பேர் ஏற்பட்டது. இதை முடிச்சு வச்சாங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்க விட இந்த மேகதாதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு காமராஜருக்கு மேலே ஒரு பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். ஸோ அந்த டேட்டாக்காக தான் வெயிட் பண்ணுறாரா முதல்வர் விஜய் அவர்கள்? ஏன்னா அவருடைய டேட்டாவை சேகரிக்கிறதுக்கு கர்நாடகாவோட நட்புறவு, காங்கிரஸ் வந்து இங்கே நட்பில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஏற்கனவே திமுக கூட நட்பில் தான் இருந்தாங்க. இந்தியா கூட்டணி நாங்கள் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுட்டு சுற்றுனாங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் விஜய் அதை விஷயத்தை செய்கிறதுல சிறப்பாக இருக்கு. விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்றத கரெக்டாக இருக்கு. நான் இதை அரசியலாக்க விரும்பலை, பட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வேணும். அதுக்காக நான் போய் பேச்சுவார்த்தை நடத்துல ஒன்றும் ஆகிட போகாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கு. ஏன்னா நிறைய லீடர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் பேசினா தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவாயிடும், நம்ம ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா அப்படின்றதுலாம் கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஆனால் அதில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு முறை போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு, நமக்கு வந்து அதுக்கான தண்ணீரை வந்து திறந்து விட்டாங்க. பேச்சுவார்த்தையில் என்ன இருக்க போகுது? ஏன் தலைக்குனிவு? இந்தியா தானே. இந்த பிரச்சனையே இப்படி தான் இவங்க தோன்றது. இந்தியா அப்படின்னு தானே பார்க்கணும். கரெக்டு தானே? ஏன்னா பாகிஸ்தான் கூட போய் இது கர்நாடகா அப்படின்னு குடும்பத்தில் ஒரு குடும்பம். கரெக்டு தானே? அண்ணன் தம்பி மாமா மச்சான் அந்த மாதிரி தானே இது. அப்போ இட பிரச்சனை மாதிரி தானே இது. அதை சுமூகமாக என்னென்ன சரியான முறையில் இவ்வளோ யாருக்கு இவ்வளோ பங்கு, என்ன யார் மூத்தவன் யார் இளையவன், யார் எங்கேருந்து இந்த நீர் உருவாகுது, யார் இங்கே நீர் வர்றதுன்னா வீட்லேயே நம்ம சொத்து எப்படி பிரித்து கொடுப்பாங்க பெற்றவங்க. மூத்த பையன் இந்த பையன் இவனுக்கு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸு, இவனுக்கு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸு, அவன் நல்ல வேலையில் இருக்கிறான் அதனால வேண்டி உனக்கு இவன் வேலை இல்லாமல் இருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் இவன் படிச்சிருக்கான் அவன் படிக்கலைன்னு கொஞ்சமாச்சும் அனுதாபத்தில் தான் பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ணும்போது இதுவும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இது மூணுமே வந்து பாண்டிச்சேரி இது எல்லாமே வந்து ஒரு குடும்பம் தான், அண்ணன் தம்பிகள் தான். இந்தியாவே அண்ணன் தம்பி குடும்பம் தான். அதில் இதெல்லாம் வந்து அண்ணன் தம்பிகள். அப்போ இதை வந்து போய் பேசுறதுனால எந்த தலைக்குனிவும் கிடையாது. ஏன்னா கடந்த ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யாததை திரு விஜய் அவர்கள் செய்கிறாரு. இதன் மூலயமா விஜய் அவர்களுக்கு நல்ல பேர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் அன்பு போவானான்றாங்களோ. என்னன்னா முதல்வர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறதா அங்கே அமைச்சர் அறிவிக்கும் முன்னாடியே இவங்க மு.க. ஸ்டாலின் வந்து முந்திக்கிட்டு வருவார். டெல்லிக்கு போகிறாருன்னா அதுக்கு முன்னே முந்திட்டு வருவார். ஏன்னா ஸ்பை இப்போ பாஜக அடிபணிவதற்காக பாஜகவின் பி டீமாக முதல்வர் விஜய் இப்போ டெல்லி போக போகிறாருன்னு பேசுகிறாரு. அடுத்து அவர் பாஜக அது வந்து அனைத்து முதல்வர்கள் மீட்டிங்காக போயிருந்தார். ஆமாம், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தார். அதே மாதிரி இப்போ கர்நாடகா போகிறேன்னு சொல்லி அவர் அறிவிக்க முந்தின நாள் இவர் பேசுவார். இவங்க ஸ்பைகள்லாம் சீக்கிரமாக தூக்கி எரிஞ்சாதான் முதல்வர் விஜயால் வந்து நல்லாட்சியை பண்ண முடியும். இன்னொரு புறம் வந்து வருகிற 5ஆம் தேதி சட்டமன்றம் திரும்ப கூடுது. தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த ஒரு பட்ஜெட் அப்படின்னு தாக்கல் செய்யப்படும். இதில் தாவேகாவுக்கு என்னென்ன வரியான சவால்கள் இருக்குது? அதில் நிதியமைச்சர் மரியா வில்சன் சொன்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஊழல் பட்டியலை வந்து சொல்ல போகிறோம். இதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும்? இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன ஊழல் பட்டியல் சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, யார் வர போகிறாங்க, என்ன எது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இந்த அரசு வந்து இந்த என்னை பொறுத்த வரைக்கும் டெண்டர்கள்லாம் இப்போ கூட நேற்று கூட ஒரு டெண்டர் கேன்சல் பண்ணாங்க, ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது அடுத்தடுத்து தேவையற்ற அனாவசிய செலவுகள்லாம் கட் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்கல்ல. ஏன்னா வாங்க முடியல, கிம்பளம் சம்பளம் வர்றது கிம்பளம் வரல. புரியுதுங்களா? ஸோ அந்த இது இப்படி அவங்களும் போராடுறாங்க. இப்படி ஊழல்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட பட்ஜெட்டு தெளிவாக இருக்கும். என்ன வேணும், குறிப்பாக டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு அந்த விவசாயிகள் பட்ஜெட்லாம் வரும்போது புரியுதுங்களா, உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற விரும்புகிறேன். எல்லாமே இப்போ ஒரு திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம மரியா வில்சன்கிறது அனுபவம் இருக்கான்னா அனுபவம் இல்லை. பட் அந்த தாவேக்காங்கிற ஒரு குழு அதுக்கான டீம் வந்து வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே செங்கோட்டையன் அந்த போன்ற இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் ஒவ்வொரு பேட்டியுமே பார்க்கும்போது தெரியும் தெளிவாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆலோசித்து தான் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை மக்களுக்காக இருந்து மக்களின் கோணத்திலேருந்து யோசிக்கும் போது நல்ல பட்ஜெட் கிடைக்கும். அமைச்சர்கள் எம்எல்ஏ அந்த கவுன்சிலர்கள் எல்லாம் அந்த அந்த கிளை செயலாளர் அவன் சம்பாதிக்கணும்னு பார்க்கும்போது அந்த பட்ஜெட்டு திமுக பட்ஜெட்டு இது மக்களின் பார்வையிலிருந்து ஒரு சிறப்பு பட்ஜெட்டாக வரும். ஊழல் பட்ஜெட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அது மேலே ரொம்ப எதிர்பார்ப்பாக அதுதான் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு துறைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ மின்துறையா இருக்கட்டும், மற்ற துறைக்கு வந்து இருந்தாங்க. இப்போ ஊழல் பட்டியல் அப்படின்றது பர்டிகுலர் எதை மீன் பண்ணி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்? ஊழல் இப்போ நிர்மல்குமார் அவர்கள் வந்து அறிக்கை விட்டிருந்தார். அதுக்கான நிலக்கரிகள் வாங்குவதில் ஊழல் இருக்கும். அந்த ஊழல் நடந்திருக்கு. ஆனால் அந்த நிலக்கரிகள் வாங்குவதற்கான செலவு என்னங்கிறத சொல்லியிருப்பார். ஆனால் ஆக்சுவலாக அந்த நிலக்கரியை என்ன பட்ஜெட்டில் வாங்க முடியும்? ஆனால் திமுக அரசு என்ன பட்ஜெட்டில் வாங்கியிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே இங்கே நம்ம போய் 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை அவங்க அதே கம்பெனியில் 15 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அப்போ அதில் அந்த 10 ரூபா அது வந்து எவ்வளோ லாஸ் கொடுக்கும்? கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி இவ்வளோ பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து 20 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்ட சொன்னால் 1 கோடி ரூபான்னு பில் போட்டு வச்சுருது. பஸ் ஸ்டாண்டு 30 லட்ச ரூபாய்க்கு கிட்டதை 3 கோடி ரூபா பில் போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஊழல்கள் எங்கெங்கே நடந்திருக்கு, அனாவசிய செலவுகள், அதே ஊழல் தான். அது எல்லாமே வந்து கண்டிப்பாக ரோடு போட்ட வரலாறுலாம் இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், ஏதோ த்ரில்லர் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் போது. இன்னொரு புறம் எதிர்க்கட்சியாளர் உதயநிதியும் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்த மேற்கொண்டிருக்காரு. வரக்கூடிய சட்டமன்றத்தில் எந்தெந்த மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பலாம், தாவேக அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன விஷயங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விவாதமும் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சில இருக்கதான் செய்யுது. அது நம்ம முற்றிலும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் கேள்வி எழுப்பலாம் அப்படின்னு வந்து அவங்க தரப்புலேருந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக லைவ் இருக்குது, எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எதிர்க்கட்சியாக செயல்படுறதுல திமுக சிறந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி முந்தைய இதை பார்த்துருப்பாங்க அசம்பிளியில். அப்போது இந்த டைமில் வந்து இவங்க என்னென்ன பேசுவாங்க, இவங்க பேசும்போது என்ன டைவர்ஷன் பண்ணணும், இவங்க இந்த வந்து சரியாக அறிவார்ந்து பண்ண விடாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. அதேமாதிரி எப்போ எந்த இடத்துல வெளிநடப்பு பண்ணணும், முதல்வர் பேசும்போது வெளிநடப்பு பண்ணுவோமா, இல்லை ராஜ்மோகன் பேசுறது பயங்கரமாக இருக்குது அப்போவே ஓடிடலாம். எல்லாருமே ஆதவர்ஜுனா பேசுகிற, சிடிஆர் பேசுகிறாரு, எல்லாருமே பயங்கரமாக எல்லாருமே. அது இல்லாமல் சேகர் பாபு என்ன சொல்வார், ரமேஷ் பேசுறதுக்குள்ளே போயிடலாம். பன்னீர்செல்வம் என்ன சொல்வார், முன்னாடி போயிடணும். ஆமாம், ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க துறை அமைச்சர் பேச முன்னாடி போகலாங்கிறது தான் மீட்டிங். இல்லை என்னோட துறை அமைச்சர் இந்த இடத்துல பேச போகிறாரு, அவர் பேசுறதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். புரியுதுங்களா? அந்த கனிம வளம் உள்ள இல்லை, சரி இருந்திருந்தா அவரும் ஃபீல் பண்ணியிருப்பார், ஓடி இருப்பார். அந்த கனிம வளம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா வந்து கெஞ்சிட்டு இருக்குது முதலமைச்சருக்கு. இப்போ கோரிக்கை வச்சிருக்கிறாங்க என்னன்னா, அவங்க ஊர்களில் வந்து சாலை வந்து நவீனமயப்படுத்தி நல்லா டெக்னாலஜிக்கலாக பயன்படுத்த போகிறோம். சாலைகளே ஒரு உயர்தரமாக பண்ணுறாங்களாமா. அதுக்கு ஜல்லிக்கற்கள் வந்து எங்கேருந்து வேணுமா, தமிழகத்துலேருந்து தடையின்றி வரணுமா. அங்கே இல்லாத மழையா அங்கே இருக்குது. இதெல்லாம் பழக்கி வச்சது யார்? இந்த திமுக. இதெல்லாம் மறைமுகமாக எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் திமுகவாக இருந்தால் பேச்சுவார்த்தை வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி வருது. இது எல்லாத்துக்குமே வந்து டிகே பிரபுவுமே வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு ரமேஷாக இருக்கட்டும், அவர் மேலே ஒரு வீண்பலி போடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த பழனி கோவில் விஷயமும் சீக்கிரமாக முடிவுக்கு வரும், பார்த்துக்கலாம் அடுத்து. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திமுக இப்போ கனிம வளங்கள் கொண்டு போது தடை விதிச்சிருக்காங்க, நல்ல விஷயம். அதை பாராட்டலாமே. ஒரு எதிர்கட்சியாக அவதூறுகளை மட்டுமே பரப்புறீங்க, குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைக்கிறீங்க, இந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் பாராட்டலாம். இதை பாராட்டினா அவங்க அரசியல் பண்ண முடியாதா? இதை பாராட்டினா அவங்க செஞ்சதெல்லாம் என்னதுன்னு ஆகும். ஏன்னா நீ ஆட்சியில் இருந்தப்போ இதை செய்யாமல் உட்காந்து வக்கனையாக பாராட்டிட்டு இருக்கியே அப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே ஆதரவு படுத்திக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்திய நிறைய காமெடிஸ் எதிர்பார்க்கலாமா டிஎம்கே சைடில் இருந்து? ஏன்னா கடந்த முறை அவங்க வெளிநடப்பு பண்ணதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரோலாகவே மாறிடுச்சு. மக்களுடைய கேள்வி கேட்டால் ஒரு பாட்டுன்னு போயிடாரு. அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இதில் டிஎம்கே எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு டிவிக்கே ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ராஜ்மோகன்லாம் வந்துட்டு ஐயோ நான் பேசினேன், அழகாக பேசினேன், நல்லா பேசினேன், லைவ் கட் ஆயிடுச்சா, தெரியாமல் போச்சுன்னு ஃபீல் பண்ணார். ஸோ இந்த டைம் ப்ரிப்பேர்டாக வருவாங்க, எல்லாருமே ஸ்கோரிங் பண்ண போகிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே இதை வந்து ஐபிஎல் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக பேச போகிறாங்க, ஊழலுக்கு அஞ்சாத டீமாக இருக்கிறாங்க. நிச்சயம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய அமைச்சர்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து கவுன்சிலர்கள் எங்களை வந்து செயல்பட விட மாட்டாங்க. நாங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸ் இவங்களாம் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து வேதனையாக பேசுறதை நம்ம வந்து பார்க்குறோம். இனிமேல் அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா? இப்போவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ தாம்பரம் அவர் அமைச்சர் சரத்குமார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், ஒரு தெருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கான டீம் அனுப்பினோம்னா அங்கே இருக்கக்கூடிய என்கிட்ட ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் வந்து நிற்கிறாங்க. நல்லது பண்ண தானே வந்திருக்கிறோம், அதை என்கிட்ட கேட்டிருக்கணும்ல அப்படின்னு. உங்ககிட்ட கேட்கணும்னா அவன் ஆளை காணுமே. மேயர் பிரியா உங்களால் பார்க்க முடியுமா? இந்த இப்போ கூட்டத்தொடர் வந்து நடக்க போகுது. இப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் குறைந்தது வந்து ஒரு 100 முதல் 89 விஷயங்களை வந்து தீர்மானம் கொண்டு வருவாங்க. இப்போ 10, 15 இதில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும்?
இது வந்து மக்களுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு வேலை செய்யலை. என்னென்னா நாங்கள் எதுகே மோனை எனிமே அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு இதே போட்டி, ஏதோ இந்த சினிமா துறையில் போட்டி போடுறது மாதிரி அஜித், விஜய், ரஜினி, கமலுங்கிற மாதிரி இவங்க நினச்சி போட்டி போட்டிருக்காங்க. இது எல்லாமே அரசு வேலை, மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம். அதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் விழிப்படைய வேண்டும். இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒவ்வொரு கவுன்சிலர்களும் நீக்கப்பட வேண்டும். அதுவும் சவால் விட்டுருக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலினே சவால் விட்டுருக்கிறாரு. ஒரு மேயர் வந்து நாங்கள் கொண்டு வருவோம், அதுக்கு அதை வருஷம் சொல்லியிருக்காரு. ஒரு மேயர் கூட திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ வரமாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு தெரியும். மக்கள் தான் இந்த ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க, எதிர்பாராத ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் உள்ளாட்சி தேர்தலையும். அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவேன் சார். தகவலுக்கு நன்றி. நன்றி.